ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் விலாகில் ஒரு ட்ரெடிஷ்னலான முட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடை எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா முட்டை ரெசிபி ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. அதனால இன்றைக்கி அவங்களே நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 6 முட்டை, ஏலக்காய் தூள் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கப் சுகர் எல்லாத்தையுமா சேர்த்துட்டு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி சாப்பிட்றதுக்கான ஒரு அளவு தான். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. திடீர்னு இப்போ உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் டக்குன்னு இந்த முட்டோட ரெசிபியை செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் 2 கப் இடியப்ப மாவு சேர்த்துக்கணும். அதையும் இது கூட நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு சுகர்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த கடாய் பார்த்திங்கன்னா இது முட்டை செய்கிறதுக்குனே வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடாய் இல்லைன்னா இதை நம்ம எப்படி பண்ணலான்னா, நார்மல் குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கணும். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வைக்கக்கூடாது. விசில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சாலே போதும். சூப்பராக ரெடி ஆயிடும். குழியை ஃபில் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இது குக் ஆகிறதுக்கும் ரொம்பவே கம்மியான டைம் தான் எடுக்கும். 3 to 4 மினிட்ஸ் தான் எடுக்கும். எல்லா குழியுமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 to 4 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.